கர்த்தர் மகிமையுண்டதாக. இன்றைய வேதவசனம் சங்கீதம் 145 12 வசனம். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். கர்த்தர் மகிமையுண்டதாக. இந்த வசனம் பார்க்கும்போது உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்கள் கர்த்தர் சமீபமாக இருக்கிறார் சொல்றது. நம்மளும் அநேக காரியங்களுக்காக ஜெபித்து கூப்பிட்டுருப்போம். ஆனால் சில பதிலே இல்லாமல் இருக்கலாம். அப்போ உண்மையாக கூப்பிடுறவங்க கர்த்தர் சமீபமாக இருக்காருன்னு எது சொல்லுது. அந்த உண்மையாக கூப்பிட்டுருப்போம். உண்மையாக கூப்பிடுனா அப்போ என்னென்னா, நம்ம கர்த்தரை கூப்பிடுறோன்னா அவருக்கு பிரியமில்லாத காரியத்தை நம்ம மனசுல வச்சுருப்போம். ஒரு உதாரணத்துக்கு நம்ம அதிக ஒரு பொய் சொல்லி ஆளா இருந்திருக்கலாம். இல்ல களவு பண்ணியிருக்கலாம். ஏதோ ஒண்ணு பண்ணியிருப்போம். இப்போ ஆனா அது உள்ள தான் இருக்கும். இப்போ ஆண்டவரே எனக்கு இன்னொரு விஷயத்த கேட்டுட்டு இருப்போம். அப்ப அந்த இடத்துல பழைய இதில உண்மையா இருக்கா? இல்ல. நம்ம கர்த்தருக்கு வரும்போது, நம்முடைய பழைய வாழ்க்கையிலயோ எல்லா பாவங்கள் ஏதாவது இருக்குமானால், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் இருக்குமானால், அத முதல்ல மன்னிப்பு கேட்கணும். அத சரி பண்ணணும். சரிப்படுத்திறணும். சரிப்படுத்திட்டு போய் சகையை விட்டு வரும்போது, அவர் என்ன சொல்லுவாரு, "நான் போய் வட்டி வாங்கியிருந்தேன்னா, அத திருப்பி குடுத்துறேன்" அப்படி சொல்லுவாரு. இது திருப்பி குடுத்துறேன் அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ ஏதாவது நம்ம பாவம் செஞ்சோம்னா, சரி செஞ்சுட்டு மன்னிப்பு கேட்கணும். சரி செய்ய முடிஞ்சா சரி செஞ்சுக்கிட்டு, அத உண்மையான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா உங்க சத்தத்த கர்த்தர் கேட்பார். இந்த வேளையில நம்ம ஒரு விஷயம் நம்ம நிதானிப்போம். நம்ம ஏதாவது காரியத்தில உண்மை இல்லாம இருக்குமானால், இந்த ஒரு விஷயம் சரி செஞ்சுக்கிட்டு, கண்டிப்பா கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோம். உங்க சமீபத்தில கர்த்தர் இருக்கிறார். நீங்க ஜெபிக்கும்போது உங்க அருகில் கர்த்தர் இருக்கிறார். உங்களுக்கு விடுதலை கொடுப்பார், ஜெயத்தை கொடுப்பார். பரலோகத்துக்கு ஆயத்தப்படுத்துவார். அர்ப்பணிப்போம். தேவனுக்கு கிருபை செய்வாராக. ஆமென்.